இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 3, 2025 3/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 11:18 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி காலை 6:54 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன். இன்று இரவு 11:18 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 11:18 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் ஆஃப்டர் 11:18 PM கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 12ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதாவது புதனின் நட்சத்திர சாரம். உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த கவலைகள் நற்செய்திகளை கொடுத்தாலும் அது பற்றின கவலை தான் உங்களுக்கு மனசில் மேலோங்கி இருக்குமே தவிர அதில் வரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. இரவு 11:18 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தான் பகல் முழுவதும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசுவாசப்படுத்தி கொண்டு சந்தோஷப்படுவீர்கள். இரவு 11 மணிக்கு மேலே தான் நற்செய்திகள் வரும். நல்ல செய்திகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து மனக்கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் கவலைன்னு நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிறதானே தவிர கவலை கிடையாது. இல்லாத கவலையை நினைத்து மன வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு உடம்பு அசௌகரியம் இருக்குமே தவிர வியாதி எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலையின் காரணமாக இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். இரவு 11 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது மனத்தெளிவு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் தொடர்பான செய்திகள் நற்செய்திகளாக இருக்கும். உத்தியோக ரீதியாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தி இரவு 11 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தொலைபேசி வாயிலாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ வரக்கூடிய செய்திகள் இரவு 11 மணிக்கு மேலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும். ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக மனசில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய சந்தோஷம், வியாபாரத்தில் வருமானத்தினால் வரக்கூடிய சந்தோஷம், உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளினால் உங்களுக்கு பூரிப்பு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 11 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளை பற்றிய மனச்சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. ராசிநாதன் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில நல்ல உதவிகள் கிடைக்கும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன வருமானம், வியாபாரத்தில் வருமானம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள், உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம் அதிகரித்தல், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல்னு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. இரவு 11 மணிக்கு மேலே சனியின் பார்வையில் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருதுனால உங்களுக்கு திடீர் சஞ்சலம் ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. வளர்பிறை சந்திரன் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றம், சுய தொழிலில் வளர்ச்சி போன்ற விஷயங்களால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகள் எதிரிகளாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த எதிரித்தன்மையே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் பதட்டமாக இருப்பீங்க. எதை பண்ணினாலும் ஒரு அவசர கதியில் பண்ணுறதுனால உடம்புல ஒரு விதமான அயற்சி ஏற்படுறதுக்கோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் நற்செய்திகள் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும். தாயார் வழியில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து உங்களை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கு புஷ்டியான உணவு வகைகள் சாப்பிடுவதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தடைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்து வாழ்பவர்கள் கடல் கடந்த தொலைத்தொடர்பு செய்திகள் மூலமாக நற்செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வெற்றியை தரும். கடக ராசி. ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இந்த 2 இடங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில். காரணம் என்னென்னா யோகாதிபதியான குருவும் பாதகாதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது கெட்டதிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களால உங்களுடைய அவமானம் விலகி மரியாதை உயர்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தது, இல்லை போலீஸ் கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்திலேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ உங்களை சிறுமைப்படுத்தி பேசிய நபர்களே உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் எதிரிகளுடைய குறுக்கீடு இருந்தது, அந்த குறுக்கீடு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்று இரவு 11 மணிக்கு மேலே நற்செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும், இல்லை சுய தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும் அப்படின்னா சக பணியாளர்கள் அல்லது புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று இரவு 11 மணி 18 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளை நினைத்து மன கலக்கம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் வார்த்தையில் தான் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில்
நீங்கள் சற்றுன்னு முடிவெடுத்துடாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலக்கம் அதிகரிக்கும், மனக்கவலை அதிகரிக்கும். ஆனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு குடும்ப வழிபாடு செய்கிறது முயற்சி பண்ணுங்க. இதன் காரணமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் யாரை எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும், அல்லது உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால யோகாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது, யோகாதிபதி அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளிலோ கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று இரவு 11:18 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். உறவுகளுடன் நட்பு பாராட்டுவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். இளம் தலைமுறையினர், அதாவது 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற நபருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். படிக்கக்கூடிய குழந்தைகள், மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நாள் முழுவதும் பண வருமானம், சொத்து சேர்க்கை, உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நபர் விலகிச் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகமின்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அதே நபர் தான் உங்களை பற்றி சில தேவையில்லாத கமெண்ட்டும் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. மாலைக்குள்ளார உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் காரணமாக பூரிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இரவு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு வீண் செலவுகள் வரும். அது உங்களுடைய ஆரோக்கியம் செலவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரின் ஆரோக்கிய செலவுக்காக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடித்தால், இன்று பதட்டமில்லாமல் செயல்பட்டால் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இரவு 11 மணிக்கு மேலே 7ஆம் இடம். இதனால் உங்களுக்கு பூரிப்பு, சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படும். சக பணியாளர்களும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது கடன் அடைக்கணும்னு முயற்சி எடுத்தால் அது கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோட அஷ்டமாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது, அதாவது அஷ்டமாதிபதி தான் சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகள் பலமடைவதற்கோ அல்லது பயனடைவதற்கோ உதவிகரமாக செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். வரவேண்டிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் தென்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரித்து கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை விஷயமா வெளியில் போனீங்கன்னா, வெளியூருக்கு போனீங்கன்னா, இல்லை உள்ளூரில் இருந்தாலும்
உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீண் செலவுகள் இருந்ததுன்னா அது உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும், அதாவது 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ராசிநாதன் உச்சபலமோட இருக்கிறதும், ராசிநாதன் மற்றும் நட்சத்திரநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மனபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களுடைய நாத்தனார் இல்லாட்டி உங்களுடைய மனைவியின் தங்கை போன்றவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனக்குழப்பம் நிவர்த்தியாகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. வளர்வரை சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் வியாபார பெருக்கம், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்பில் ஆர்வம், குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகுதல், உங்களுடைய செல்வாக்கு உயர்தல், பதவி உயர்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். வருமான தடை விலகுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வியாபாரத்துக்கு லாபத்தை வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். அவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள், அது இந்த விருச்சிகத்தில் பிறந்த விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம் சார்ந்த முதலீடுகள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடம்புல அசௌகரியம் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இரவு 11 மணிக்கு மேலே உடல் அசௌகரியத்தின் காரணமாக மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பகல் வேளையில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகள் கூட அணுக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 5, 7 கொடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவும் சந்தோஷமும், கடன் சுமை குறைந்து நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று சுகங்கள் அதிகரித்து சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும். மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகும் மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். மகர ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நாள் முழுவதும் பண வருமானம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணுறவங்க,
கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனிப்பட்ட அறிவை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுடைய உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், மன உளைச்சல்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 11 மணிக்கு மேலே சனியின் பார்வையில் சந்திரன் வரதுனால இரவு 11 மணிக்கு மேலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதுவும் குறிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம், மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் போன்ற சங்கடங்கள் இருக்குமே தவிர அது கூட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக திறம்பட செயல்பட்டு வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, வருமானமும் ஜாஸ்தியாகும். வருமானம் மட்டும் இல்லாமல் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடங்கல்கள் விலகும். நீங்கள் எப்போ பணத்தை கட்டி வச்சுருப்பீங்க, அந்த இடம் வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான நற்செய்திகள் மாலைக்கு பிறகு வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கும்ப ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், நிலம் சார்ந்த முதலீடுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு உண்டான திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த கெடுபலனும் இல்லை. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதீதமான பேச்சுவார்த்தை விரயங்கள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். ஆனால் படிக்கிற குழந்தைங்க பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. அறிவு விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் நீங்கள் பிடிவாதத்தை வார்த்தையில் காமிப்பீங்க, செயலில் காமிக்க மாட்டீங்க. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து சலித்து போவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தொல்லைகள் விலகும். ஆனால் கூட இருக்கிறவங்க சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் ஊஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நற்செய்தி குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் வரது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டி பேசி காரிய சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் ராசி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு ஒரு யோகம்தான். எப்பேற்பட்ட சிக்கலையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மன தெளிவு ஏற்படும். குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நிதானமாக பேசுங்க. அதிக பிரசங்கித்தனமாவோ அதிகாரமாவோ பேசி உங்களை வரக்கூடிய சிக்கலை பெருசுபடுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூக்கமின்மை காரணமாக மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தெளிவான சிந்தனை ஏற்படும். 1, 3க்கு அதிபதி மற்றும் 8, 10 அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக ப்ரொஃபஷனல் எனிமிட்டி அல்லது பர்சனல் எனிமிட்டி இருந்ததுன்னா அந்த எதிரிகளின் தொல்லை இருக்கும். ஆனால் அவர்களால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் கூட தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் தேடி வந்துருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். அறிவு விளைவின் காரணமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அரசாங்க அங்கீகாரம் அல்லது
அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.